Hello everyone, hello everyone, hello everyone, hello everyone, hello everyone. ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் இந்த வீடியோ போட்டு. பட் இந்த ஒரு வீடியோவோட நான் நம்ம சேனலோட லாங் பாஸ் வந்து ரெஸ்யூம் பண்ண நான் நினச்சி பார்க்கல. ஸோ நம்ம சேனல் தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ நம்ம சேனல் வந்து ஆரம்பித்து லைக் 5 years ஆகுது. ஸோ அந்த சில மெமரிஸ் நம்ம சேனலில் எனக்கு கிடச்ச சில மெமரிஸ் அண்ட் நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்லுவேன். பிகாஸ் 5 வருஷம் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு சூப்பரான யூடியூபர் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. லைக் நானும் இப்போது நான் ஸ்டில் ஐ எம் பிகினர் தான். நான் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறையாவே சேஞ்சஸ் வந்து பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ அதில் தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இனிமேல் வந்து நான் சேனலில் வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் லைக் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நம்ம சேனலில் புது கண்டென்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ 2020 May 9th ஓகேவா. ஸோ நம்ம சேனல் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டேன். ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண அத்தனை வருஷம் ஆகுது. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் சம்வாட் லைக் 2400 சம்திங், 2400 2500 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சேன்னா, ஓகே நம்ம வந்து நான் உங்கள்கிட்ட ஃப்ராங்காக பேசுகிறேன். நான் வந்து எந்த விதமான லைக் உங்கள்கிட்ட எதையும் நான் வந்து மறைக்க விரும்பலை. ஓகே நம்ம போட்டு 2 yearsலேயே நம்ம வந்து ஒரு பெரிய யூடியூபர் ஆகிடலாம்டா. எல்லாமே சும்மா நம்ம பேசுகிறதே போட்டு ஆஸ் நிறைய பேர் வந்து சொன்னீங்க தட் நான் வந்து மதன் கௌரி மாதிரி நிறையவே பேசி போடுறதெல்லாம் நிறுத்துறேன்னு சொன்னீங்க. ஃப்ராங்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் அவர் மாதிரி தான் அவரை பார்த்து வந்து நான் வந்து ஓகே நம்மளும் ஒரு மாதிரி ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆசைப்பட்டு நான் வந்து ஆரம்பித்தேன்னு கிடையாது, அந்த மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். சரியா. ஸோ ஓகே ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் ஓகே நம்மளுக்கு ரீச் வரும் கிடச்சி சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் போட்டேன். பட் அதுவும் லைக் கம்ப்ளீட்டாக கிளிக் ஆகலன்னு சொல்ல முடியாது. கிளிக் ஆகிற வீடியோஸை விட கிளிக் ஆகாத வீடியோஸோட குவான்டிட்டி தான் நிறையா இருந்துச்சு. அதை நான் வந்து அவங்ககிட்ட ஹானஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னதுன்னா, நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு vlogs போட ஆரம்பித்தேன் நம்ம சேனலில். அண்ட் அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு vlog வந்து போட ஆரம்பித்தேன். அதுதான் ஞாபகம் இருக்குது. நான் என்னோடய ஸ்கூலில் என்னென்னலாம் பண்ணேன், ஸ்கவுட்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் பண்ண vlogsலாம் நான் போட ஆரம்பித்தேன். நாட் லைக் நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு ரீச் வந்துச்சு. பட் அண்ட் அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் நான் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன். பிகாஸ் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக டிராஸ்டிக்காக எனக்கு வந்து ஒரு 2 years வந்து வியூஸே போகல. பட் நான் பண்ண ஒரு நல்ல ஒரு லைக் திங் என்னதுன்னா, நான் வந்து என்ன தான் லைக் வீடியோஸ் நிறையா போட்டாலும் நான் வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. அப்போது ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 years வந்து கன்சிஸ்டண்ட்டாக லைக் டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து லைக் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், ஓகே கன்சிஸ்டன்சியை விட நம்மளுக்கு வந்து இன்னும் லைக் எஃபெக்டிவாக நம்ம வந்து அந்த ஒரு வீடியோ போட்டால் எஃபெக்டிவாக அந்த வீடியோ போடணும். நான் வந்து அப்போ ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அந்த கன்சிஸ்டன்சி விட்டுட்டு நம்ம வந்து எஃபெக்டிவ் டாபிக்ஸில் வீடியோ போடணும்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த கன்சிஸ்டன்சியை நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து 2 weeksக்கு ஒன்ஸ் ஒரு வீடியோ, 1 week ஒன்ஸ் ஒரு வீடியோ. பட் அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து அந்த வீடியோவில் அவ்வளோ எஃபர்ட்டும் நான் வந்து போட முடியாத அளவுக்கு நான் வந்து போயிட்டேன். பிகாஸ் 12th படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்தேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கல்ச்சரல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த ஒரு vlog வந்து நான் வந்து போட்டேன். என்னோடய பர்த்டே vlogs நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து ஒன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் டாபிக் அப்பார்ட் லைக் க்ராஸ் பண்ணி வந்த பிறகு என்னோடய வியூஸ் வந்து கன்சிஸ்டன்ஸாக இருந்துச்சு. பட் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஷார்ட்ஸ் மூலிமா இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒன்ஸ் அந்த ஷார்ட் மூலிமா நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஆரம்பிச்சது எனக்கு வந்து ஓகே நல்ல வியூஸ் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஐ கேம் டு நோ தட் ஓகே நம்ம வந்து ஷார்ட்ஸ் மூலிமா நம்ம வந்து லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ வியூஸ் வந்து கெயின் பண்ணலாம். என்னோடய நம்பர் 1 மோட்டிவ் என்னதுன்னா, எனக்கும் வந்து ஒரு நல்ல பெரிய யூடியூபர் ஆகணும்னு ஆசை. அப்பார்ட் ஃப்ரம் காசு சம்பாதிக்கணும், நிறைய வியூஸ் போகணும், அது தவிர்த்து எனக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கிறது வந்து தப்பு இல்லை நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ நானும் நல்லா வீடியோஸ் போட்டு எல்லாரையும் நான் வந்து இன்ஸ்பயர் பண்ண நான் வந்து ஆசைப்பட்டேன். ஒருத்தர் சொல்ல நான் பண்ணுற சின்ன மிஸ்டேக்ஸ் நான் வந்து சரி பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோட இன்னொரு இனிஷியேட்டிவ் என்ன எடுத்தேன்னா, ஷார்ட்ஸ் மூலிமா நம்மளோட சேனலை வந்து க்ரோ பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து நிறையவே லைக் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ்னால நிறையவே எனக்கு வந்து வியூஸ் வந்து கெயின் ஆகிருக்குது. அந்த சேம் டைம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம சேனலில் நான் வந்து சில சேஞ்சஸ் பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் நம்மளோட சேனலோட நிறையவே நான் வந்து லைக் ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து லைக் சேனல்ஸ் பிரிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் போக்கிமோன் வீடியோஸ்லாம் நம்ம சேனல் நிறைய போட்டுட்டு இருந்தோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் ஹையஸ்ட்டு போன ஒரு வீடியோ இருக்குது. அண்ட் அந்த வீடியோ வந்து போக்கிமோன் வீடியோ தான். ஸோ எதுக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே போட்டு கச்ச மொச்ச நம்ம வந்து ஒரே சேனலில் போட்டுருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பிரித்த சேனல் தான்
டோனி டிசிஜி அண்ட் அதுதான் இப்போ வந்து டோனிஸ் கலெக்ஷனாக மாறி இருக்கு. ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் டாய் கலெக்டர்ஸ் இருந்தாலும் சரி, டிசிஜி கலெக்டர் இருந்தாலும் சரி, ஆக்ஷன் ஃபிகர்ஸ் கலெக்டராக இருந்தாலும் சரி, டைகாஸ்ட் கார் கலெக்டர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த சேனலில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம அந்த சேனலில் ரீசெண்ட்லி நான் வந்து இப்போ வந்து ஒன் பீஸோட கார்ட்ஸ் வந்து நான் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணி லைவில் ஓப்பன் பண்ணி முடித்தேன். ஸோ நீங்கள் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்னும் 2 சேனல்ஸ் நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஒரு சேனல் வந்து அதோட பேர் நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணல, இன்னொன்று வந்து மிஸ்டர் இன்ஃபோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேனல் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மிஸ்டர் இன்ஃபோவில் வந்து நம்ம வந்து நம்மளோட இந்த சேனல் நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சேனலில் வந்து நிறையவே இன்ஃபர்மேஷன் ஷார்ட்ஸ் நான் வந்து மூஞ்சியே காமிக்க மாட்டேன். பிகாஸ் நிறைய பேருக்கு என் மூஞ்சி பிடிக்கல. நானே ஃப்ராங்காக சொல்கிறேன், பார்த்துக்கோங்களேன். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி காம சொல்கிறீங்க. தயவுசெய்து மூஞ்சி ரொம்ப காமிக்காத. நீ மூஞ்சி காமிச்சு வந்து இன்னும் லைக் பண்ணுறதை விட நீ ஃபேஸ் காமிக்காமல் நிறையவே இன்ஃபர்மேஷன்ஸ் இன்புட்ஸ் நீ வந்து ஸ்க்ரீன் மாற்றிக்கிட்டே இருந்தேன்னா வியூவர்ஸோட இன்னும் லைக் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டிவ் வச்சு நான் வந்து அந்த இன்னொரு சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலோட நேம் கூட சீக்கிரம் டிசைட் பண்ணி இந்த மாதத்தோட எண்ட் அப்போ அந்த ஒரு சேனல் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் தட் சேனல்ஸ் கோயிங் டு பி லிட். அது மட்டும் நான் வந்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்களேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட வந்து ஓகே இந்த மாதிரி போட்டால் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு சின்ஸ் என்னோட அந்த 5 இயர்ஸ் இந்த 5 வருஷம் நான் வந்து நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஐ நோ தட் ஐ எம் நாட் லைக் அ ப்ரொஃபஷனல் யூடியூபர், பட் நான் வந்து நிறையவே லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த லெசன்ஸ் மூலிமா நான் வந்து ஆரம்பிக்கிற போகிற சேனலில் அந்த ஒரு பர்டிகுலர் சேனல். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சேனலோட நேம் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த சேனல் இனிமேல் இந்த சேனல் நான் வந்து எதுக்கு இருக்க போகுதுன்னா நம்பர் 1 என்டர்டெயின்மெண்ட் நண்பர்களே. அன்பாக்சிங் அந்த மாதிரி கூட நான் வந்து டாபிக்ஸ் வந்து நம்ம சேனலில் போலாட்டு இருந்தேன். பட் அந்த அன்பாக்சிங் எல்லாமே டோனிஸ் கலெக்ஷன் சேனலில் இனிமேல் போயிடும். அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட்ஸ் எல்லாம் மிஸ்டர் இன்ஃபோ அந்த சேனலில் போயிடும். அண்ட் இன்னொரு சேனல் இருக்குது, அது வந்து லைக் தட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் சேனல். அது வந்து நம்மளோட பேசிஸில் வராது. பட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஹிந்தி புரியலையா, ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ, ஆர்எல்ஸ் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, கெமிஸ்ட்ரி 11th 12th 10th 9th ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, ஒரு கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல ஆர்எல்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து லைக் கெமிஸ்ட்ரியோட காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் நிறையவே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதுவும் உங்களுக்கு புரியலையா. ஸோ அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நானும் என்னோடய அம்மாவும் சேர்ந்து ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் அம்மா தான் மெயினாக அந்த சேனல் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கெமிஸ்ட்ரியில் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, அண்ட் மெயினாக ஹிந்தியில் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹிந்தி வந்து லைக் ஹிந்தியை வந்து தமிழ் மூலியமாக கற்றுக்கணுன்னாலும் சரி, அந்த ஒரு பர்டிகுலர் சேனல் வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அந்த ஒரு சேனல் பேர் வந்து ஜேபி எஜுகேஷன். ஸோ அந்த ஒரு சேனல் வந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்மளோட லைக் ஃபேமிலி மூலிமா, அதாவது நீங்கள் பார்த்து டோனி அஃபிஷியல் மூலிமா நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து ஜேபி எஜுகேஷனுக்கு கொடுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து அதனால பெனிஃபிஷியல் அடையலாம். பிகாஸ் எஜுகேஷன் வந்து எப்போவுமே முக்கியம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ, ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து ஹிந்தி கற்றுக்கணுன்னாலும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜேபி எஜுகேஷனோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா அதை வந்து சூப்பராக உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாச்சும் அப்பார்ட் ஃப்ரம் ஹிந்தி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணுன்னா மறக்காமல் அந்த சேனலோட கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். எங்கள் அம்மா உங்களுக்காக அதை வந்து லைக் அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. மொத்தமாக நம்மளோட பேசிஸில் வந்து 4 சேனல்ஸ் இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஸ்பெஷல் சேனல் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு ஜேபி எஜுகேஷன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், அதாவது இன்றைக்கி வரையும் நான் வந்து நம்ம சேனல் வந்து ஓப்பனாக நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து ரொம்பவே லேசியாக இருந்துட்டேன். ஓகேவா, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து லைக் எனக்கே இப்போ வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நானும் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 2 வீக்ஸாக நான் வந்து ஏன் வீடியோ போடலாம், எனக்கு வந்து செமிஸ்டர். பட் அதுக்கு முன்னாடி அந்த 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து அவ்வளோ பக்காவாக நான் வந்து மெயின்டைன் பண்ணேன். ஃப்ரம் த பாஸ்ட் 4 வீடியோஸ் நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து 2.5K வியூஸ் போச்சு, அந்த ப்ரைம் வீடியோ. அதுக்கப்புறம் போட்ட 3 வீடியோவில் வந்து நல்லாவே வியூஸ் வந்துச்சு. 170 வியூஸ், 230 வியூஸ் அந்த மாதிரி வந்துச்சு. அது வந்து நான் ஒரு கரெக்டான ஒரு இதில் பில்ட் பண்ணேன். ஓகே, ஐ வாஸ் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறமா நான் இந்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நான் லைக் அந்த கன்சிஸ்டன்சியை வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். ஸ்டார்டிங்கில் டெய்லி வீடியோஸ் போட்டிருந்தேன். பட் அதில் என்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ப்ரொடக்டிவ் குவாலிட்டி. ஸோ வீடியோட குவாலிட்டி சரியாகவே இல்லை. ஸோ குவாலிட்டியை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோடனே கன்சிஸ்டன்சியை நான் வந்து விட்டுட்டேன். ஸோ குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோடனே எனக்கு வந்து வியூஸ் வந்துச்சு, பட் அவ்வளோ கன்சிஸ்டன்ஸ் வியூ வரல. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன ஃபைனலாக நான் வந்து என்ன லேர்ன் பண்ணேன்னா, ஸோ ஒரு வீடியோ போடணும்னா
கன்சிஸ்டன்சியும் இருக்கணும், குவாலிட்டியும் இருக்கணும். ஸோ அதுதான் நான் வந்து இந்த ஒரு 5 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம சேனலில் இனிமேல் கன்சிஸ்டன்சி அண்ட் அட் த சேம் டைம் குவாலிட்டியான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும் நான் வந்து கேரண்டி பண்ணுறேன். நம்ம சேனலில் இனிமேல் வந்து நான் சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட், vlogs, ஸோ இந்த 2 கம்ப்ளீட்லி இருக்கும். நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, யூ ஷுட் நெவர் கிவ் அப். அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். எந்த ஒரு கட்டத்துலையும் நான் வந்து என் மேலே இருக்க தன்னம்பிக்கையை விட மாட்டேன். பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் யூ பீப்புள். ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பான். ஸோ அவன் எப்போவுமே சொல்லுவான், மச்சான் பிளாக் ஷிப் அவார்டு உனக்கு தான் சொல்லுவான். ஸோ டெஃபினெட்லி ஒரு நாள் பிளாக் ஷிப் அவார்டும் எந்த ஒரு அவார்டும் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா ஒரு அவார்டு வந்து நம்மளுக்காக வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து வாங்கிட்டு வருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். எனக்கு வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் வந்து இந்த ஒரு ஃப்ரேஸ், அதாவது இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதை வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன், சொல்லாமல் இருக்கவும் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், டாட்டா பை பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.